பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா. நீ தான் ஒரு டெஸ்ட் எடுத்து பாரான்னு சொன்னா கேட்கவே மாட்ற. அதான் உங்க அம்மாவை பார்த்து ஆண்டி ஆண்டி உங்க மகன் பாரதிக்கு காலேஜ் படிக்கும் போது ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதுல அவனுக்கு குழந்தை பிறக்கிற சக்தி போயிடுச்சு, ஆனா இப்போ கண்ணம்மா கர்ப்பமா இருக்காளே, அது எப்படின்னு விசாரிங்கன்னு சொல்லதான் வந்தேன். பாரதிக்கு பாரதி, என் மேல உனக்கு ஏதாவது கோவமாடா? இல்லம்மா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்புறம் ஏன் எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைக்கிற? உன்னை பத்தி யாரோ ஒருத்தவங்க வந்து சொல்லித்தான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. நீயே என்கிட்ட எதையுமே சொல்ல மாட்டியா பாரதி? வெண்பா வந்தா உன்னை பத்தி, உனக்கு இருக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னா. அவ சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன் உடம்புக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல நீ என்கிட்ட தானே வந்து சொல்லிருக்கணும். அதுவும் நீ வருஷ கணக்குல மறைச்சிருக்க. அப்போ வீட்ல இருக்கிற நாங்கெல்லாம் முட்டாளாடா? இல்லம்மா, அது நீ என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க மாட்ட, பொய் சொல்ல மாட்டேன்னு நான் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ எல்லாத்தையும் மறைச்சு மறைச்சு இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க. சொல்லுடா, வெண்பா சொன்னதெல்லாம் உண்மையா? உனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது நிஜமா? இல்லம்மா, அது சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்ல. அப்போ வெண்பா சொன்னது எல்லாம் உண்மைதான். உனக்கு 2 வருஷமா பிளட் பிரஷர் இருக்கு. நீ பிரஷருக்காக 6 மாசமா டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்க. இதெல்லாம் உண்மைதான் இல்ல? வெண்பா இதுதான் சொன்னாலம்மா? இதான் சொன்னாளா? அப்போ உனக்கு வேற பிரச்சனை இருக்கா? ஐயோ, அப்படிலாம் எதுவுமே இல்லம்மா. அவ வந்து சொல்லலன்னா இப்ப கூட எனக்கு எதுவுமே தெரிஞ்சிருக்காதுடா. உடம்ப கவனிக்காம அப்படி என்ன உனக்கு வேலை டென்ஷன்? அதுவும் இல்லாம நீ ஒரு டாக்டர். இத்தனை நாள் நீ ஒரு தனி ஆள். இப்போ உனக்கு ஒரு மனைவி இருக்கா, உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. உன் உடம்ப கவனிச்சுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியமான விஷயம். ஏன் அதை யோசிக்கவே மாட்டேங்கிற? இனிமே கவனமா இருந்துக்கிறேம்மா. இத பாரு பாரதி, இந்த வயசுல உடம்பு தான்ப்பா முக்கியம். காசு பணம் எல்லாம் எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். பிரஷர் வர வயசாடா இது? எனக்கு பிரச்சனையா இருக்கிறது அந்த வெண்பா தான். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, நீ எப்பவுமே லேட்டா தானே வருவ? அது இன்னைக்கு என்ன ஹாஸ்பிடல்ல இருந்து சீக்கிரம் வந்துட்ட? சும்மாதம்மா, வேலை இன்னைக்கு சீக்கிரம் முடிஞ்சது, அதான் சீக்கிரமா வந்துட்டேன். சரி, போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரிம்மா. இது பாரு, ஹாஸ்பிடல்ல வேலை அதிகமா இருந்தா இன்னும் 4 டாக்டர்ஸ வேலைக்கு எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்து தலையில தூக்கி போட்டு சுமந்துட்டு இருக்காதடா. நான் சொல்றது புரியுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா.
என்ன பாரதி, பயந்துட்டியா? கொஞ்ச நேரத்துக்கு உன் இதயம் துடிக்கிறதே மறந்துருப்பியே. உங்க அம்மா உன்கிட்ட கேக்க கேக்க அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்குமே. பாவண்டா நீ, சின்ன புள்ள, எவ்வளவுதான் தாங்குவ? எனக்கே உன்னை நினைச்சா ஒரு பக்கம் பாவமா தான் இருக்கு. ஆனா என்னடா பண்றது, எவ்வளவு சொன்னாலும் நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டியே. அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் பயமுறுத்தி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. புரியுதுடி, எனக்கு எல்லாம் புரியுது. நீ எவ்வளவு வில்லத்தனம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் சொல்றேன், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நிறுத்துறதா? நான் எனக்காக இதை செஞ்சிருந்தா எப்பயும் நிறுத்திட்டு போயிருப்பேனே பாரதி. நீ புரிஞ்சுக்கணும் பாரதி, உன்னை சுத்தி என்ன நடக்குது, யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க, யாரு உன்னை நம்ப வச்சு ஏமாத்துறான்ற உண்மைய நீ தான் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் எனக்கு நல்லாவே புரியுது. என் வாழ்க்கையில நான் ஃப்ரெண்டுன்ற பேர்ல நான் சந்திச்ச ஒரே நம்பிக்கை துரோகி நீதான். இப்போ உனக்கு அப்படிதான் தெரியும். ஆனா ஒரு ஃப்ரெண்டா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் உன் நல்லதுக்காக மட்டும் தான் யோசிக்கிறேன். இல்லனா நீ என்ன அவமானப்படுத்தினதுக்கு எனக்கு கோபம் வரதா? இல்ல அது எனக்கு புரியலன்னு நீ நினைச்சியா? பாரதி வாழ்க்கை எக்கேடு கெட்ட எனக்கு என்னன்னு தூக்கி போட்டு போக எனக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா சொல்லு? அப்படின்னா போய் தொலை. பின்னாடியே ஃபாலோ பண்ணி ஏன் என் உயிரை எடுக்கிற? இப்போ நீ அப்படிதான்டா சொல்லுவ. நாளைக்கு உண்மையெல்லாம் தெரியும் போது அப்பவே நீ என்கிட்ட சொல்லிருக்கலாமே. ஒரு ஃப்ரெண்டா நீ என்கிட்ட கூட உண்மையா இல்லையே வெண்பா, என் நல்லதுக்காக யோசிக்கலையேன்னு நினைப்ப. அதான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ கோவப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்டா. இது ரொம்ப ரொம்ப சின்ன லாஜிக் பாரதி. உனக்கு குழந்தை பிறக்கிற சக்தி இல்ல. இந்த உண்மை உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். இது வரைக்கும் இந்த உண்மை இந்த கதையில வேற யாருக்குமே தெரியாது. ஆனா இப்போ உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா பாரதி. நியாயமா பார்த்தா உனக்கு தான் குழந்தை பிறக்காதே, அப்புறம் கண்ணம்மா எப்படி கர்ப்பமா இருக்கா? அப்போ அவ வயித்துல வளருது யாரோட குழந்தை அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரணுமா வரக்கூடாதா? வரணும்ல. எந்த ஒரு ஆம்பளைக்கும் அப்படித்தாண்டா தோணும். நீதான் ரொம்ப நல்லவனாச்சே, அதனால என் கண்ணம்மா ரொம்ப யோகியமானவன நம்பிக்கிட்டு இருக்க. நீ நம்புறது இருக்கட்டும், அவ வயித்துல குழந்தை எப்படி வந்துச்சு? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு? உனக்கு எதுக்கு நீ பதில் சொல்லணும்? கண்ணம்மா என் பொண்டாட்டி, அவ வயித்துல இருக்கிறது என் புள்ள. இத ஊர்ல இருக்கிற கண்ட கழுசரங்கிட்டலாம் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ எனக்கு எதுவுமே ப்ரூவ் பண்ண வேண்டாம்ப்பா. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து என்ன உண்மைன்னு நீயே தெரிஞ்சுக்கோ. இல்லன்னு வை, இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு நிஜமாவே இது நமக்கு பிறந்த குழந்தை தானேன்னு உனக்கே தோணும்டா. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து பெருசாகி இருக்கும். கண்ணு முன்னாடியே யாரோட புள்ளையோ வளர்க்குறோமேங்கிற ஃபீலோடையே வாழ்க்கையே முடிஞ்சிரும். அது உனக்கும் நரகம், அந்த குழந்தைக்கும் நரகம். அதுக்கு பதிலா சிம்பிளா ஒரே ஒரு டெஸ்ட், வேலை முடிஞ்சதுல, வாழ்க்கை முழுக்க நிம்மதி. நான் உன்னை சொல்லட்டுமா, என் வாழ்க்கையோட நிம்மதியை கெடுக்கிறதே நீதான் வெண்பா. நீ என் லைஃபை கிராஸ் பண்ணாம இருந்தாலே நான் நிம்மதியா எந்த சிக்கலும் இல்லாம இருப்பேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோப்பா, ஆனா நான் இதோட விட போறதில்ல. ஆக்சுவலா பாரதி, இன்னைக்கு ஆண்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லலான்னு வாய் வரைக்கும் வார்த்தை வந்துச்சு. ஆனாலும் ஒரு பக்கம் நீ பாவம்னு நினைச்சு விட்டுட்டேன். ஆனா எல்லா நேரமும் இப்படி இருக்க மாட்டேன் பாரதி. என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச இந்த உண்மைய ஆண்டி கிட்ட நான் சொல்லதான் போறேன். மிச்சத்தான் அவங்களே பாத்துப்பாங்க. நீயே போய் டெஸ்ட் எடுத்தா ரிசல்ட் என்னன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும். நீ எனக்கு கூட சொல்ல வேணாம் பாரதி. ஒருவேளை உனக்கு உடம்பு சரியாகி இருந்தா தட்ஸ் குட், எந்த பிரச்சனையும் இல்ல. நீயும் கண்ணம்மா கூட சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துப்பா. அப்படி இல்லாம
நான் வந்து ஆண்டி கிட்ட உண்மையை சொல்லி அவங்க டெஸ்ட் எடுக்க சொல்லி சச்ச இதெல்லாம் நல்லாவா இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு நீயே. வெண்பா, நீ ஒரு லிமிட்டை ரொம்ப கிராஸ் பண்ண. எல்லா நேரமும் இந்த மாதிரி பொறுமையா இருக்க மாட்டேன். இருக்காதங்கிறேன். டக்குனு கோவத்துல குடுகுடுன்னு ஓடி போய் சீக்கிரமா ஒரு டெஸ்ட் எடு, வேலை முடிஞ்சது. அதை ஏன்டா பண்ண மாட்ற? உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஒரு பொண்ண என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. இப்போ உனக்கு அப்படிதான் தோணும் பாரதி. ஆனா ஒரு நாள் உண்மை என்னன்னு தெரிய வரும்போது என்னை தேடி ஓடி வந்து என் கையை பிடிச்சு சாரி வெண்பா நீ அன்னைக்கே சொன்ன, நான் தான் கேட்கலன்னு நீ அழ போறியா இல்லையான்னு மட்டும் பாருடா. ஏய், அப்படி ஒரு நாள் வரவே போறதில்லடி. வச்சிட்டியா? மாமா மாமா ஆ? என்னாச்சு மாமா உங்களுக்கு? என்னாச்சு கண்ணுமா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? போன் அடிச்சுட்டே இருக்கு, அது கூட கேட்காம உட்காந்துட்டு இருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல, ஹாஸ்பிட்டல் நினைப்பா இருந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கண்ணுமா. ஒண்ணும் இல்லையா? ஏதோ பிரச்சனைன்னு உங்க முகத்துல எழுதி ஒட்டிருக்கு பாருங்க. உங்க முகம் எப்படி வெறுத்திருக்கு பாருங்க. ஏதோ பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்கீங்களே மாமா. பேய் தான் கண்ணுமா. வெண்பான்ற பேய் வந்து நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ண துடிக்குது. மாமா, என்ன பிரச்சனைன்னு வாயை திறந்து சொல்லுங்க. இப்படியே இருந்தீங்கன்னா எப்படி? அது ஒண்ணும் இல்ல கண்ணுமா, ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன டென்ஷன், அதான் அப்படியே அந்த நினைப்புல இருந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் டென்ஷன்லாம் இன்னும் மனசுல சுமந்துட்டு தான் இருக்கீங்களா? வாசல செருப்பை கழட்டி போடுற மாதிரி அதையும் கழட்டி விட்டுறணும் மாமா. உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா என்ன? சரி, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, என்னால முடிஞ்சதை நான் ஹெல்ப் பண்றேன். சின்ன இஷ்யூ தான் கண்ணுமா, நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ ரிலாக்ஸ்டா இரு. நீங்க இப்படி உம்மனு உட்காந்துட்டு என்ன ரிலாக்ஸா இருக்க சொன்னா எப்படி? இதெல்லாம் நியாயமானு உன் அப்பா கிட்ட நீயே கேளு பாப்பா. நானா? பாத்தீங்களா, நியாயம் இல்லையா? பாப்பாவே சொல்லிடுச்சு. அப்படியே சொல்லுது இந்த பாப்பா. எனக்கு தெரிஞ்சு இது இப்பவே அம்மா பிள்ளையா வளருதுன்னு நினைக்கிறேன். சான்ஸே இல்ல, கண்டிப்பா அது அப்பா புள்ளதான். பாருடா, அது எப்படி அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ற? எப்படின்னா, இந்த பாப்பாவோட அம்மாவே அப்படிதான். கேட்கணுமா? நம்ம ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் புகழ்ந்துக்கிறோமே, பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காது? அதெல்லாம் இருக்காது மாமா. ஏ மாமாவை நான் புகழ்றேன், நான் கொஞ்சுறேன். இதுல எவ்வளவுக்கு என்ன பிரச்சனை? ஏய் சரி சரி, ஏன் விட்டா சண்டைக்கே போயிடுவோம் போல இருக்கு. சும்மா சொன்ன கண்ணம்மா. நீ வேணா பாரு, நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கை முழுக்க மாத்தி மாத்தி கொஞ்சிட்டே இருக்க போறோம் தான். எவன் கேக்குறான்? வா. மாமா, இது என்ன இடம்? சொல்றேன். ஹலோ சார். ஹாய். நோ பிரதர், சோஷியல் ஓகே ஓகே ஓகே. கண்ணுமா, இவர் தான் போட்டோகிராஃபர். இன்னைக்கு ஃபுல்லா உன்னை விதவிதமா போட்டோ எடுக்கிறதா இவர் வேலையே. ஐயோ, என்ன சொல்றீங்க? என்ன எதுக்கு போட்டோ எடுக்கணும்? என்ன கண்ணம்மா, நீ கர்ப்பமா இருக்கிறது என் வாழ்க்கையில எவ்வளவு ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட். அத வாழ்க்கை முழுக்க நினைச்சு பார்க்க ஒரே ஒரு நினைவு கூட வேணாம்? அதுக்குதான் இதெல்லாம். இதெல்லாம் வேண்டாம் மாமா. நீ இந்த மாதிரி ஏதோ சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான் உன்கிட்ட சொல்லாமே கூட்டு வந்தேன். சார், ஆல்ரெடி போட்டோ ஷூட் ஆரம்பிச்சாச்சு. அப்படியா? பாத்தியா, ஆல்ரெடி போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே உனக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. சிரிச்சுட்டே அழகா போஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே. வா கண்ணம்மா, நல்லா போஸ்ட் கொடு. நான் இங்கே நிக்கிறேன். ஓகே. ப்ரோ,
நல்லா க்ளோஸ் அப் ஆயிடுங்க. ஓகே சார். சார் நல்லா இருக்கா பாருங்க. கொஞ்சம் ஸ்மைல். கண்ணம்மா ஸ்மைல். கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லட்டுமா? இப்போ நீ 4 மாசம் கர்ப்பமா இருக்க. 5 மாசத்துல உன் வயிறு எப்படி இருக்கும்? 7 மாசத்துல எப்படி இருக்கும்? குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? இப்பவே நம்ம போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோ. ஏன்னா எப்படியும் ஒரு மாசமும் உன்னை இந்த மாதிரி கூட்டு வருது ரொம்ப கஷ்டமான வேலை. நீ வரவும் மாட்ட. ஒரு வழியா இப்பவே நீ பிளான் பண்ணிட்டா எடுத்துடலாம். டன். ரெடியா? ரெடி சார். ஓகே. நிறைமாத நிலவே வாவா, நடைபோடு மெதுவா மெதுவா, அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு மடிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. கடவுளே, 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்த எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் இன்னைக்குதான் ஓகே ஆக போகுது. இது மட்டும் சக்சஸ்ஃபுல்லா சைன் ஆயிடுச்சுன்னா அடுத்த 5 வருஷம் வரைக்கும் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுல எந்த தடங்களும் வந்துடக்கூடாது. எல்லா சகுனமும் நல்லா இருக்கணும். கான்ட்ராக்ட் சைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நீதான்பா துணையா இருக்கணும். இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? தேவையில்லாம வெளியில போக கூடாதுன்னு நான் சொன்னது உன் காதுல விழலையா? வெளியில எங்கேயும் போகல அத்தை. வாசல்ல பூச்செடியெல்லாம் பூ பூத்து கொட்டி கிடந்துச்சு, அதான் பறிச்சுட்டு வந்தேன். பூ பறிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்பவே பறிச்சிட்டேன் அத்தை. நான் அப்படியே வாசல்ல உட்காந்து பூ கட்டிட்டு இருந்தேன். வாசல்ல உட்கார்ந்து பூ கட்டினியா? ஏன் உனக்கு வீட்டுக்குள்ள இடமே இல்லையா? இது பாரு, வெளியில எவ்வளவு வெயில் அடிச்சிட்டு இருக்கு. இல்ல அத்தை, வெயில்ல டெய்லி 10 நிமிஷம் உட்கார்ந்தா உடம்புக்கு ஏதோ விட்டமின் கிடைக்கும்னு பாரதி மாமா தான் அத்தை சொன்னாரு. சரி சரி, அவன் சொன்னான்ட்டு ஓவரா போய் வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காத. யாரோட கண்ணு எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? ம். அத்தை ஒரு நிமிஷம். வெளியே போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூ வச்சுக்கிட்டு போறீங்களா?
இந்தா ஹேவ் இட். சித்தப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? இன்னைக்கு காலையில சித்திக்கும் கண்ணம்மாவுக்கும் ஒரு சம்பவம் நடந்துச்சுல்ல, அத டீட்டெயிலா சொல்லவா? என்ன என்னாச்சு? டென்ஷன் ஆகாதீங்கப்பா. நோ ஆக்ஷன், ஒன்லி சென்டிமெண்ட். ஓஹோ, கண்ணம்மானிக்கும் அம்மாவுக்கும் இடையில இப்ப சென்டிமெண்ட் சீன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சா? காலையில சித்திக்கு கொடுக்க கபசர குடிநீரோட போனேனா, அங்க போய் பார்த்தா சித்தி சீரியஸா சாமி கும்பிட்டுட்டு எங்கேயோ வெளியில கிளம்பிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல கண்ணம்மா வாசல்ல பூ பறிச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்தா. வழக்கம் போல எதுக்கு நீ வெளியில போற அது இதுன்னு சித்தி 2 நிமிஷம் பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு கண்ணம்மா கடைசியில பூ கொடுத்து தலையில வச்சுக்க சொன்னா. அத அவ முன்னாடி வச்சுக்கிறதுக்கு சித்திக்கு வெக்கமா இருந்திருக்கும் போல. அவளை போக சொல்லிட்டு சந்தோஷமா தலையில வச்சுட்டு வெளியில போறாங்க. அந்த காட்சியை பார்த்துக்கிட்டு அப்படியே மெய் மறந்து நின்ன சித்தப்பா. நிஜமாவா சொல்ற? கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அறிவு. மாமியாருக்கு பூ கொடுத்து மயக்கிய மருமகள் கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? பூ வச்சு விடுறது, புடவை கட்டி விடுறதுமா மாமியார் மருமக பாசம். பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா? வர கோவத்துக்கு. அப்பா, என்னைக்குமே இல்லாம அம்மா காலையிலே கிளம்பி வெளியில போயிருக்காங்களே, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல அகில், ரொம்ப வருஷமா ஒரு எக்ஸ்போர்ட் கான்ட்ராக்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், கிடைக்கவே இல்லை. அதை இன்னைக்கு ஏய் வா சௌந்தர்யா, உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், கரெக்டா வந்துட்டேன். அகிலா அம்மாவே வந்துட்டா, அவகிட்டே கேட்டுக்க. என்னம்மா? என்ன சௌந்தர்யா ஒரே சந்தோஷமா இருக்க? கான்ட்ராக்ட் கிடைச்சிருச்சா? ஆமாங்க, வெரி குட். இத்தனை வருஷமா ட்ரை பண்ண கான்ட்ராக்ட் இந்த வருஷமாவது எப்படியாவது கிடைக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேங்க. இருந்தாலும் என் மனசுல ஏதோ ஒரு ஓரத்துல சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. என்னமோங்க, எல்லா சகுனமும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சௌந்தர்யா, நீ கிளம்பும்போது நல்லா அசந்து தூங்கிட்டேன். நீ போறப்போ யார் முகத்தை பார்த்துட்டு போனேன்னு தெரியல. அந்த அதிர்ஷ்டகரமான முகம்தான் இப்படி ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அத்தா ஒரு நிமிஷம், வெளியே போறீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூ வச்சுக்கிட்டு போறீங்களா? சித்தி ட்ரீட் எதுவும் இல்லையா? ஏன் இல்லாம என்ன வேணுமோ கேளு, அம்மா நல்ல மூட்ல இருக்கும்போது கேட்டு வாங்கிக்கோ. மாத்தி மாத்தி லாக்டவுன் போட்டு போட்டு சிக்கன் கடை மட்டன் கடை எல்லாத்தையும் மூடி வச்சிட்டாங்களா? நாக்கே செத்து போச்சு. அதுவும் முக்கியமா கிரில் சிக்கன் சாப்பிடாம என் கையில நடுங்குது. ஒரு ஃபுல் கிரில் சிக்கனை வாங்கி வச்சு லெக் பீஸ் எல்லாம் அப்படியே கடிச்சு கடிச்சு. அம்மா, தயவு செஞ்சு அவளுக்கு சிக்கன் வாங்கி கொடுமா, இல்லைன்னா வீட்டுல யாராவது பிடிச்சி கடிச்சு வச்சிட போறா. இந்த ஃபைல் எடுத்து சாமி ரூம்ல கொண்டு போய் வை. இது எவ்வளவு கஷ்டப்பட்டு அலையா அலைஞ்சி காத்து கடந்து வாங்கின கான்ட்ராக்ட் தெரியுமாடி உனக்கு? ஒரே நிமிஷத்துல எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கிட்டேடி உன்ன. கண்ணம்மா, என்னம்மா அப்படியே யோசிச்சுட்டு நிக்கிற? முதல்ல அந்த ஃபைலை வாங்கி சாமி கிட்ட போய் வை, வாங்கிட்டு போ. இந்தா. என்னடா ஆட்டம் முடிஞ்சுதா? முடிச்சிட்டேன்.
வேஸ்டா போச்சு. ஏய் ஓய் கண்ணம்மா, இன்னைக்கு நீங்க ஹாஸ்பிட்டல் போகல, வெளியே எங்கேயோ ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு 3 மணி நேரம் கழிச்சு வரீங்க. என்ன இதெல்லாம்? அப்படியே ஜாலியா பேசிட்டு இருந்தேன் கண்ணம்மா, டைம் போனதே தெரியல. தெரியாது. கொரோனா டைம்ல ஃப்ரெண்டை பாக்குறதெல்லாம் ரொம்ப முக்கியமா? இதெல்லாம் குறைச்சுக்கோங்க மாமா. ஹலோ, டாக்டருக்கே அட்வைஸா? டாக்டர் சொன்ன பேச்சு கேட்கலன்னா என்ன பண்றது? இல்லையே, அந்த டாக்டர் தம்பி நமக்கு தெரிஞ்ச தம்பி தானே, நல்ல தம்பியாச்சே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அவர் சரியான ஒரு பொண்டாட்டி தாசன் ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்படியே சொன்னாங்க? யார் அப்படி சொன்னது? பொறாம பிடிச்சவங்க. அவர் என்ன வேற ஒருத்த பொண்டாட்டி பின்னாடி சுத்துறாரு? டாக்டர் அவர் சொந்த பொண்டாட்டி பின்னாடி சுத்துறதுல அவங்களுக்கு என்ன வயிறு எரியுது? காலையில நீங்க அப்படி பண்ணிருக்க கூடாது. காலையில நான் என்ன பண்ணேன்? அதான் அந்த போட்டோ ஷூட்னு கூட்டிட்டு போனீங்களே, அத சொன்னேன். அதுக்கு என்ன, நல்ல போட்டோகிராஃபர் தானே. இல்ல இங்க பாரு, 4-5 போட்டோ கூட ஷேர் பண்ணிருக்காரு. இருந்தாலும் வளகாப்பு நடக்க 4-5 மாசம் இருக்கு. இப்பவே அது செஞ்ச மாதிரி எடுக்கிறது தப்பு இல்லையா? இதுல என்ன கண்ணம்மா தப்பு இருக்கு? இத பாரு, எல்லாமே ஒரு ஞாபகத்துக்கு எடுக்கிறது தான். 3 மாசத்துல என் கண்ணம்மா எப்படி இருந்தா, 4 மாசத்துல என் கண்ணம்மா எப்படி இருந்தா, 5 மாசத்துல என் கண்ணம்மா எப்படி இருக்கான்னு எடுத்துக்கிறது தானே. அத்தைக்கு தெரிஞ்ச ஏதாவது நினைச்சுக்க போறாங்க மாமா. ஆக்சுவலா அம்மா இப்ப இருக்க மூடுக்கு அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை உனக்கு அதுல டவுட் இருந்தா அம்மா கிட்ட இதை பத்தி சொல்லவே வேணாம், விட்டு. ஓகே? நடக்க போற ஒரு விஷயத்த நடந்ததா சொல்லி முன்கூட்டியே செய்யறது நல்லது இல்லைன்னு எங்க பாட்டி சொல்லிருக்காங்க. யாரு பாட்டினா? அது தொங்கட்டாங்களே தானே. விஷம் விஷம், சரியான விஷம். அதெல்லாம் ஒரு ஆளுன்னு அது சொல்ற பேச்சை கேட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்க நீ. இதை பாரு கண்ணம்மா, சுத்தி இருக்க ஆளுங்களுக்காக நம்ம வாழ ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில ஒரு நாள், ஏன் ஒரு செகண்ட் கூட நமக்கு பிடிச்ச எதையுமே செய்யவே முடியாது. எல்லாத்துக்குமே கருத்து சொல்றதுக்கு ஒரு 4 பேர் இருக்கதான் செய்யறாங்க. அவங்களெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. அப்படியே நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். அது எப்படி மாமா? 4 பேர் கூட சேர்ந்துதான் வாழறோம், எல்லாரையும் அனுசரிச்சு தானே வாழணும். கரெக்ட் தான், அனுசரிச்சு வாழணும். ஆனா அடிபணிஞ்சு வாழக்கூடாது. அனுசரித்து வாழ், அடிபணிந்து வாழாதே. இந்த ஆட்டோ பின்னாடி எழுதிருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கு மாமா. ஆனா இது நான் சொந்தமா யோசிச்சு சொன்னது, தெரியும்ல? ஓ ஷோ. சரி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். காலையில நீங்க போட்டோ எடுக்க கூட்டிட்டு போனீங்க, அப்புறம் அத்தை அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை என்கிட்ட கொடுத்து உள்ள வைக்க சொன்னாங்க. எல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவா நடக்குது. அநேகமா இன்னைக்கு கடவுள் ரொம்ப நல்ல மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன் கண்ணம்மா, இந்த நேரத்துல அந்த கடவுள் கிட்ட எனக்கு ஒரு வரம் கேட்கணும், கேட்டா கொடுப்பாரா? எனக்கே கொடுத்திருக்காரு, உங்களுக்கு தர மாட்டாரா? அதென்ன எனக்கே கொடுத்திருக்காரு கண்ணம்மா. அதென்ன எப்ப பார்த்தாலும் நீ உன்னை கீழே இறக்கி வச்சே பேசிட்டு இருக்க. நம்ம 2 பேருமே ஈக்குவல் தான் கண்ணம்மா. அது முதல்ல மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோ. வேலைக்கு போயிட்டு வரதுனால நான் ஒன்னும் பெரிய ஆள்லாம் இல்லவே இல்லை. நீங்க பேச்ச மாத்தாதீங்க. ஏதோ கடவுள் கிட்ட கேட்கணும்னு சொன்னீங்களே, அது என்னது? அதுவா? அத நான் ஸ்ட்ரைட்டா கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டுமா? கடவுளே, என் கண்ணம்மா இப்ப கர்ப்பமா இருக்கா. என் வாழ்க்கையில மறக்கவே முடியாத ரொம்ப சந்தோஷமான தருணம் இதுதான். ஆனா பிரசவ நாள் நெருங்க நெருங்க என் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துட்டே இருக்கு. பிரசவ வலி எவ்வளவு மோசமா இருக்குன்னு ஒரு டாக்டரா எனக்கு நல்லாவே தெரியும். என் கண்ணம்மாக்கு எந்த பிரசவ வலியும் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வலி இருந்தா அதை எனக்கு கொடுங்க. என்ன பண்ணாலும் பாரதி மனசு மாறவே மாட்டான். பத்தாததுக்கு கண்ணம்மா பேர்ல ஹாஸ்பிடல் வேற கட்ட போறான். இப்படியே விட்டா அவனை எப்பவும் மாத்தவே முடியாது.
உடனே ஏதாச்சும் பண்ணி ஆகணும். பாரதி ஏன் கூட வாழ வேண்டியவன். அவன் மேல முதல்ல ஆசைப்பட்டது நான் தான். ஃபர்ஸ்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். ஆனா இது தெரியாம ஹேமா தேவையில்லாம உள்ள வந்து உயிரை விட்டா. அடுத்து இந்த கண்ணம்மா. பேசாம அவளையும் போட்டு தள்ளிடலாமா? அவளை போட்டு தள்ளுறது அப்படி ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஆனா கண்ணம்மா மேல பாரதி உயிரே வச்சிருக்கான். அது உடைக்கணும். பாரதி அவளை மனசார வெறுத்து ஒதுக்கணும். அப்போதான் அவனோட மனசு ஆட்டோமேட்டிக்கா ஏன் பக்கம் திரும்பும். திருப்புவேன். இந்த டிராமால என் கை மீறி திடீர்னு நடந்த விஷயம் அந்த கண்ணம்மா கர்ப்பமானது. குழந்தை மட்டும் பிறந்துச்சு. அப்புறம் பாரதி அவகிட்ட ரொம்ப அட்டாச் ஆயிடுவான். அப்புறம் எந்த காலத்திலயும் பிரிக்கவே முடியாது. ஒண்ணு கண்ணம்மா கர்ப்பத்தை கலைக்கணும், இல்லனா பாரதி மனசுல இருந்து கண்ணம்மாவை கலைக்கணும். நான் ரெண்டாவது விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நான் அதை சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். முடிப்பேன். பாரதி, உனக்கு இன்னும் 3 நாள் டைம். அதுக்குள்ள நீ டெஸ்ட் எடுக்கிறியான்னு பாக்குறேன். இல்லனா உனக்கு அடுத்த பாம் ரெடியா இருக்கு. அஞ்சலி, அம்மா அம்மா இங்க வாயேன். இத வந்துட்டேடி. சீக்கிரமா. என்னடி? என்னம்மா இது? அதிசயமா அஞ்சலியே ஃபோன் பண்றா. வழக்கமா நம்ம தானே பேசுவோம். ஏய், அவ ஃபோன் பண்றால, எடுத்து பேசுடி. ஹலோ அஞ்சலி. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி ஒரு பேச்சு கூட போன் எடுத்தோன்னே எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க மாட்டியா? உங்களுக்கு என்ன கேடு? எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. அஞ்சலி, என்னம்மா ஆச்சு? மனசு ஏதாவது சரியில்லையா? அப்புறம் இல்லையா, இங்க ஒவ்வொரு நாளும் கண்ணம்மாவை எல்லாரும் தலையில தூக்கி வச்சு ஆடுறத பாக்கும்போது அப்புறம் என்ன இனிக்குமோ? ஏய், இப்போ புலம்பி என்னடி பண்றது? அவ வயித்துல புள்ளைய நிரப்பிக்கிட்டு போட்டியில மிந்திட்டால, நீ மக்கு மாதிரி நிக்கிற. ஐயோ அம்மா, என்ன ஏன் இப்படி டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? உன் மருமகனை பத்தி உனக்கு தெரியாதா? இப்பெல்லாம் அவன் என் பேரை சொன்னாலே டென்ஷன் தான் ஆகுறான். இதுல எங்க இருந்து குழந்தைலாம் பெத்துக்கிறது? சரி அஞ்சலி, உன் புருஷனை விடு. அந்த கண்ணம்மா ஏதாச்சும் சின்னதா ஒரு தப்பு பண்றாளான்னு பாரு. அத அப்படியே ஊதி பெருசாக்கி அவ பேரை கெடுத்து விட்டுருவோம். உன் மாமியார்காரி மனசுல அவளை பத்தி தப்பா நினைச்சான்னா போதும். அப்புறம் சீக்கிரமாவே அந்த கண்ணம்மாவை வீட்டு வேலைக்காரியா மாத்திடலாம். என்ன? எங்க பாட்டி, என் மாமியாரும் கண்ணம்மாவும் இப்போ ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கண்ணம்மா பேரை வைக்கலான்னு முடிவு பண்ணதே அவங்கதான். அது மட்டுமா, அவளுக்கு என்ன கைய புடிச்சு விடு, காலை புடிச்சு விடு, திருஷ்டி சுத்தி போடுன்னு இப்படி அவ கண்ணு முன்னாடியே எல்லா வேலையும் என்னதான் வாங்குறாங்க. ஆல்மோஸ்ட் இந்த வீட்டோட வேலைக்காரியாவே நான் மாறிட்டேன். எனக்கு இப்போ டென்ஷன் தலைக்கு ஏறுது. எல்லாம் அவ வயித்துல வளருதே அவளோட புள்ள, அதனாலதான். அத வச்சுதான் இந்த ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அவ. அது ஒண்ணு மட்டும் எப்படியாவது இல்லாம போனா நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். நீ எல்லாம் ஒரு பொண்ணா? வயித்துல வளர குழந்தை இல்லாம பொண்ணு நினைக்கிறியே? உனக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் எதுவுமே இல்லையா? உனக்கு நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், கண்ணம்மானி கிட்ட நல்லபடியா நடந்துக்க, பிடிக்கலன்னா ஒதுங்கி போயிடுன்னு. ஆனா நீ, உனக்கு ஒவ்வொரு நாளும் உன் மனசுல விஷம் ஏறிக்கிட்டே போகுது. ஆனா இப்போ அந்த கருவுல இருக்கிற குழந்தையும் சேர்த்து வெறுக்க ஆரம்பிச்சிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் தாலி கட்டியிருக்கேன்.
இத்தனை நாள் உன் பக்கத்துல இருக்கேன்னு நினைக்கும் போது என் உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. ஏய், நீ மிஸ் சென்னை இல்லடி, மிஸ் கூவம். நீ எல்லாம் சாகுற வரைக்கும் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளியே போ. என் கண்ணு முன்னாடி கொஞ்ச நேரம் கூட நிக்காத. இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியே போ. ஒன்னா ரெண்டா எவ்வளவு வாட்டி உன்னை வான் பண்ணிருக்க? நீ பேசும் போதெல்லாம் உன் பின்னாடியே வந்து நின்னு கேக்குறேனே, இந்த ஸ்பை வேலைய இத நான் ஆசையா பண்ணிட்டு இருக்கேன் நினைச்சியா? வேற வழி இல்லாம நீ ஏதாச்சும் ஒரு 7.5 இழுத்துட்டு வந்து வச்சிடக்கூடாதுன்ற ஒரு பதட்டத்துல உன்னை நான் வேவ் பாக்குறேன். ஆனா நீ ஒரு தடவை கூட திருந்தவே மாட்டேங்கிற. நீ எல்லாம் சக மனுஷங்களோட சேர்ந்து வாழ்றதுக்கே அன்பிட்டான பொண்ணு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னு சொல்லுவாங்க. உனக்கு நான் 1000 சூடு போட்டாச்சு. நீ திருந்துறதுக்கு ஒரு அறிகுறி கூட இல்ல. இதுக்கு மேலே உன்னை திருத்திடலாம் நம்பி உன் கூட வாழ்ந்தா இந்த உலகத்திலே நான் தான் மிகப்பெரிய முட்டாள். தேவையில்ல, நீ கிளம்பு. ஏய், கிளம்பு. போ. கிளம்பு, கிளம்பு. தயவு செஞ்சு திரும்பி வராத. அஞ்சலி அம்மா, இந்தாங்கம்மா பாயசம் கேட்டீங்கல்ல, பிஸ்தாலாம் போட்டு சூப்பரா போட்டிருக்கேன். இந்தாங்கம்மா குடிங்க. அஞ்சலி அம்மா, எங்கம்மா கிளம்பிட்டீங்க? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? நான் வயித்துல ஒரு குழந்தைய சுமக்க ஆரம்பிச்சு இன்னியோட 68 நாள் ஆகுது. ஒவ்வொரு நாளும் எனக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன மாற்றம் ஒவ்வொன்றும் அவ்வளோ பரவசமா இருக்கு. பிறக்க போறது ஆனா பெண்ணா, அது எப்படி இருக்கும்? அது எப்படி சிரிக்கும்? என்ன மாதிரி அழுமுஞ்சா இருக்க போதா, இல்ல பாரதி மாமா மாதிரி சிரிச்ச முகமா இருக்க போகுதா? எனக்கு இப்பவே இந்த நிமிஷமே பாப்பா முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. இத்தனை நாள் பட்டாம்பூச்சி படப்படன்னு பறக்கிற மாதிரி இருந்த வயிறு இப்போ தண்ணி குடத்துல பூ உருள்ற மாதிரி இருக்கு. ஒரு சமயம் குறுகுறுப்பா இருக்கு, மறு சமயம் படபடப்பா இருக்கு. இதெல்லாம் பாரதி மாமா கிட்ட முழுசா சொல்ல முடியல. எப்படிதான் இந்த புள்ளைய நான் பெத்தெடுக்க போறேனோ தெரியல. இப்போலாம் வாமிட் வர்றது நல்லாவே குறைஞ்சிருக்கு. இதுக்கு முழு காரணம் அத்தை தான். முன்னாடிலாம் அத்தைய நினைச்சாலே எனக்கு பயத்துல தலை சுத்தல் வந்துடும். இப்போல்லாம் தலை சுத்தல் வராம கஷாயம் போட்டு தர்றதுல இருந்து சூப்பு, ஜூஸ், பழங்கன்னு ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறது அத்தை தான். இவ்வளவு பாசத்தை எங்க வச்சிருந்தாங்கன்னு எனக்கே தெரியல. எனக்கு அம்மா இல்லாத குறைய பாத்துக்கிறவங்க அத்தை தான். குழந்தை பிறந்ததும் முதல்ல பாரதி மாமா முகத்துலதான் பாப்பா முழிக்கணும். அப்படின்னா பிரசவம் பாக்குற ரூம்குள்ள மாமாவை இருக்க வைக்கணும். வேணாம். ஒருவேளை பிரசவ வழியில நான் துடிக்கிறத பார்த்து மாமா பயந்துட்டா, ஐயோ, அப்புறம் இன்னொரு குழந்தை வேண்டான்னு சொல்லிடுவாரு. வேண்டாம், அவர் வெளியில நிக்கட்டும். வேணும்னா குழந்தை முதல்ல பாரதி மாமா முகத்துல தான் முழிக்கணும்னு டாக்டர் கிட்ட சொல்லிடலாம். இத முன்கூட்டியே மாமா கிட்ட சொல்லிடக்கூடாது. சர்ப்ரைஸ். அவருக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிற ஒரே சர்ப்ரைஸ் இது மட்டும்தான். ஓய், அப்படின்னு யார் சொல்லுங்க? உங்ககிட்ட தான் ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் இருக்குல்ல கண்ணம்மா. நீங்க எப்போ வந்தீங்க? அது நீ 2வது குழந்தைக்கு பிளான் பண்ணும்போதே நான் வந்துட்டேன். ஐயோ கண்ணம்மா, என் வாழ்க்கையில நீ வந்ததே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அதை விட பெருசா வேற எனக்கு என்ன சர்ப்ரைஸ் வேணும்? பிறக்க போற குழந்தை முதல்ல அம்மா முகத்தை தான் பார்க்கணும்.
ஏன்னு தெரியுமா? ஏன்னா ஒரு குழந்தை அம்மா வயித்துல தான் ரத்தமும் சதையுமா 10 மாசம் வளருது. அதை முதல்ல பாக்குற ரைட்ஸ் நிச்சயமா அம்மாக்கு மட்டும்தான் இருக்கு. அதை விடு, இப்போ ஒரு டாக்டரா நான் சொல்றேன், அந்த மாதிரி நேரத்துல ஒரு அம்மாவோட மனசு ஒரு குழந்தைய தான் தேடும், ஹஸ்பண்ட் இல்ல. தேடும் தேடும். தெரியும் தெரியும், அதெல்லாம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம். ஃபர்ஸ்ட் பாப்பா தான். இவ்வளோ நாள் என் வயிற்றுல வளர்ந்தது இந்த உயிர் தானே அப்படின்னு பாக்குற அந்த மொமெண்ட் எக்காரணத்தை கொண்டும் ஒரு அம்மா மிஸ் பண்ணவே கூடாது. சரி, உனக்கு என்ன டைரி எழுதுற பழக்கம்லாம் இருக்கான்னு? நான் இது நீ பார்த்ததே இல்லை. நீங்க பார்க்காதப்போ நான் எழுதுவேன். ஓ அப்படி. அப்போ இந்த டைரியை படிச்சு பார்த்தா உன்னை பத்தி பல ரகசியம் தெரிஞ்சுக்கலாம்ல? எக்கச்சக்க ரகசியம், பக்கத்துக்கு பக்கம் வித்தியாசம். படிச்சு பாக்குறீங்களா? என்ன எழுதிருப்பேன் நான் சொல்லட்டுமா? என் பாரதி மாமா என்ன மகாராணி மாதிரி கவனிச்சுக்கிறாரு. அவரை முழுசா நான் அடையிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதையே வேற வேற வார்த்தையில அப்படியே காம்பினேஷன் கலந்து எழுதிருப்பேன். கரெக்டா? ஆமா, நீங்க டைரியில எழுத மாட்டீங்களா? நான் எதுக்கு எழுதணும்? அதான் உன் டைரி முழுக்க என் பேரு தானே எழுதி வச்சிருக்க. யாராச்சும் தெரியாதனமா எடுத்து படிச்சு பார்த்தாங்கன்னா, யாரா அந்த பாரதி மாமா, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்குன்னு காண்டாயிடுவாங்க.